ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் குட்டி கேமர். நீ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோங்க. பார்க்காதவங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட்டில் என்னை எப்படி ஸ்பின் பண்ணுறதுன்னு 50 லெவல் ஆனால் தான் ஸ்பின் பண்ணுவாங்க. ஸ்பின் பண்ண முடியும். கொஞ்சம் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம 50 லெவல் ஏற்றுவோம். அதான் 50 லெவல் ட்ரை பண்ணுறேன். போன வீடியோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த காரணத்தினால் அந்த வீடியோவில் வாய்ஸ் வந்திருக்காது. இந்த வீடியோவில் வாய்ஸ் வரும். ஏன் ப்ரோ கேட்டிங்கன்னா பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் போன வீடியோவில் வாய்ஸ் கேட்டிருக்காது. நம்ம இந்த இதை ப்ளே பண்ண போகிறோம். எப்படின்னா எந்த ஒரு ரோபாக்ஸுமே இல்லாமல். சில பேர் சொல்கிறாங்க ரோபெக்ஸ் இல்லாமல் ரோப்ளாக்ஸே விளாட முடியாது. அது நம்ம இது ரோபாக்ஸ் இல்லாமலும் ரோப்ளாக்ஸ் விளாட்லாம், பிளாக் ஃப்ரூட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணி காட்ட போகிறோம். அவ்வளோதான். ரெண்டாவது பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் தான் என் ஃப்ரெண்டு எனக்கு இது கொடுத்துருக்கான், ஈகிள் ஃப்ரூட்டு. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்றைக்கி வரல. இல்லைன்னா அவனும் வந்திருப்பான். அவன் 2300 ஏதோ லெவல் வச்சுருக்கான். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். சவுண்ட் நாங்கள் பண்ணிக்கலாம், ஏன்னா காப்பி அடிச்சு போட்டுருவாங்க. நான் போன வீடியோவில் நமக்கு காப்பி அடிச்சு ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் அடிக்க
மீண்டும் மீண்டும் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போன வீடியோ வந்து சவுண்டு வந்துருக்காது, அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட் எபிலிட்டி 150, அப்படின்னா பறந்துக்கினே இருக்கலாம். ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். எல்மெட் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இதை வந்து நான் அபாண்டன் பண்ணுறேன், ஏன்னா நான் 21 லெவலில் இருக்கேன். வைத்தியக்காரன் ஆயிடுச்சா, நான் இவன் அடிக்கணும். கொரில்லாக்கு எங்கேயும் அடிக்க முடியுமா? அவனே அடிக்கலாங்க, அவனே போய் அடிப்போம். கிட்டே வரக்கூடாது, கிட்டானா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஆனால் இவன் வந்து ஒரு எபிலிட்டி போடுவான், இவன் ஒரு எபிலிட்டி போடுவான், கிரவுண்டை தட்டினே கிடப்பான். அந்த எபிலிட்டி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படியே அடித்து லெவல் ஈஸி ஆகிட்டே இருக்கும். இப்போ அவனே அடித்து காட்டுவாங்க, கிட்ட வந்தாலும் அடிப்பான். அதனாலே அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடிக்குது. இன்னைக்கு வந்து 50 லெவல் ஏற்றி ஆகணும். நம்ம வந்து ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, இப்படி கிட்ட வந்தோடனே புதுக்கு நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரவுண்டில் போயிட்டு. இவனும் எட்டியும் இதே மாதிரி தான், எட்டியும் இதே மாதிரி தான் அடிப்பான். அவன் வந்து ஸ்னோலேண்டில் இருப்பானா. சில பேர்லாம் ஃப்ரூட் தருவாங்க, கேட்டிங்கன்னா தருவாங்க. இப்போ நீங்கள் சாதாரண இடத்துல கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல, இவன் தான் காச்சா,
இவங்கிட்ட வந்து நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட 25 லெவல் இருக்கா, 50 லெவல் வந்தோடனே நம்மகிட்ட ஸ்பின் பண்ணிக்கலாம். என்கிட்ட அப்போது அவன் வந்து ஃப்ரூட் தருவான். இப்போது நம்மளை பொறுத்த வரையும் இப்போ காசு செலவு பண்ணாமல் இருக்கும்ல, அதே மாதிரி நிறைய பேர் காசு செலவு பண்ணாமல் விளாடுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ரூட் தான் ஒரு இதில் இன்வெர்ட்டரில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ உங்களால் 2 ஃப்ரூட் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்கிறதுலாம் 2 ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரூட்டை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் 20 நிமிஷத்தில் 20 லெவல் ஏற்ற போகிறோம். ரொம்ப ஈஸி தான் சொல்லுவீங்க, ஆனால் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. ஈஸியாக விளையாண்டுடலாம். முதல்ல ஸ்டாட்ஸ் வந்து 8ன்னு வச்சுப்போம். அண்டா பார்த்திங்களாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினே அடிக்கணும். ஏன்னா அம்மாச்சு சாப்பிடுச்சிரும். இது வந்து பார்ட் 2. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போது தான் நம்ம வந்து ரெண்டாவது இதுவே போடுறோம். ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 பேர் லைக் பண்ணுவாங்க. இப்போது எனக்கு அந்த இது கிடைக்கும், லைக் ஷேர் இன்னும் ஒரு 2 கிடைக்கும். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோமே வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஒரு லைக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். பிளேடு இருக்கு, ஈகிள் ஸ்கின் கூட இருக்கா? உடன் பிளான் கிடச்சிருக்கு. காம்பேக்ட் ஈகிள் வந்து ரேபிட்டா? நம்ம தலையில் ரேபிட் இருக்கும், அந்த மாதிரி ரேபிட் இருந்தால் இது இப்போ ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேசஸ்னால் அந்த மாதிரி ரேஸில் நம்ம வந்து இது ரேபிட் ரேஸ் 50 லெவலுக்குள்ளே நம்ம 32,000 ரூபாய் சேர்க்கணும் வேறு. அப்போ தான் நம்மளால் ஃப்ரூட் ஸ்பின் கூட பண்ண முடியும். 50,000 ரூபாய் இருந்தால் தான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண முடியும். ஸ்டாட்ஸ் ஏறிச்சா? 3 4 வருஷம் 7 மறுபடியும் மீண்டும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ராக்கெட் இருக்கிறதுலே லெஜெண்டரி ஃபுட்னா இது இருக்கிறதுலே ரொம்ப இதுனா ட்ராகன். இது காமன், அன்காமன், ரேர்லேயே நல்ல ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகிட்டாங்க. உனக்கு கிட்ட கூட அழைக்க விடாது, கிட்ட வர வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்களே உங்களுக்கு சங்கு ஊதுன மாதிரி தான். ஐயோ வரானே போட்டாங்க.
கிளிச்சு செத்துருவோம் இந்தாட்டி. Oh shit. இப்போதைக்கு நான் வந்து இந்த குட்லாகிங் அடிச்சிட்டோன்னா 30 லெவல். இந்த இவனை அடிச்சிட்டோன்னா போதுங்க, நம்ம வந்து 30 லெவல் ஏறிடும். ஏறிச்சிங்க. ஐயோ 29 லெவல். நியூ கஸ்ட் அவைலபிள். 30 லெவல் வந்தாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து முதல்ல ஸ்டார்ட் சேர்த்திக்கலாம். 1. ஐயோ கம்மியாக போச்சுங்க. இதில் நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, மறுபடியும் உட்டன் பிளாங்க் தான் கிடச்சிருக்கு. 16,000 ரூபாய் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து வேறு கொஸ்ட்டு காட்டியிருப்பார். இப்போ கொஸ்ட் இருக்குங்களா, கொஸ்ட் வந்து அங்கே காட்டுது. இப்போ நம்ம வந்து வேறு ஐலாண்ட் போகணும். இவன் போட்லேயே ஏறி போயிடலாம். பார்த்தா போயிட்டான். இது மொத்தமாகவே ஒன் பீஸுன்ற அனிமேவோட எடிஷன் தான் இது. இதில் வந்து என்ன, இப்போ ஹீரோன்னு இருப்பாங்கல்ல அனிமேஷன்னாலே, இப்படி நருட்டோன்னு அந்த மாதிரி இதில் வந்து ஒன் பீஸில் வந்து ஹீரோவோட ஃப்ரூட் வந்து ரப்பர் வந்து செம்மையான ஃப்ரூட்டு. அது வந்து ஏன் இதில் வச்சுருக்காங்கன்னே தெரில இன்னும். ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது ஈகிள் அன்காமன். நம்ம போகிறது வந்து பைரட் ஷட்டர். நீங்கள் வாய்ஸ் கேட்டிங்கனாலே தெரியும், செம்மையாக தொண்டை கட்டிக்கிச்சு. நேற்று வந்து வீடியோ அப்லோட் பண்ணது 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. 34 நிமிஷம் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். இந்த 34 நிமிஷமும் பேசிக்கினே இருந்ததுனால தொண்டை கட்டிச்சு, ஃபுல்லாக தொண்டை கட்டிச்சு. என் பேர் வந்து ஆலம் சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன். மை நேம் இஸ் ஆலம். இவனுங்களா? ஓ ஷிட். கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே பயங்கரமாக போர் அடிக்குது. அப்புறம் ஏன் ப்ரோ போடுறேன்னு கேட்குறது எனக்கு கேட்குது. ஓ டைமண்ட் ஜஸ்ட்டுங்க 2000 ரூபாய் கிட்ட கிடைக்கும். அந்த ப்ளூ கலர் டைமண்ட் ஜஸ்ட் கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஓடி போய்ட்டு எடுத்துருங்க. ஏன்னா அது 2000 ரூபாய் கிடைக்கும். இப்போ நான் ஒரே செகண்டில் என்னால் 20,000 ரூபாய் எடுக்க முடியும். பார்க்குறீங்களா? இப்போ நான் டக்குன்னு சல்லுபுள்ள நான் 20,000 ரூபாய் எடுத்துருவேன். வெஸ்ட்டில் மட்டுமே 20,000 ரூபாய் கிடைக்கும். 4,000 ரூபாய் கிடைக்கும். 20,000 ரூபாய் அவ்வளோதான். லைக் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறு என்ன கேம் போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு போட்டுடலாம், இல்லை இன்றைக்கே சாயந்தரம் வந்து கூட போட்டுடலாம். இப்போ வந்து மணி வந்து என்ன ஆகுதுன்னா 4 ஆகுது, 4:30 ஆகுது. லெவல் அப் மாஸ்டர் ஏறிச்சு. பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன கேம் போடலாம் நீங்கள் சொன்னீங்க தானே போட முடியும். அடுத்து பேரி பிரிசன், 99 டேஸ், டெட் ரைல்ஸ், அந்த மாதிரி எந்த கேம் வேணால் போடலாம். இப்போதைக்கு லெவல் வந்து நான் கவர் எடுக்கிறியா? ஸ்கிராப் மெட்டல் என்னடா அது? ஸ்கிராப் மெட்டல்னா என்னது? ஏதோ ஸ்கிராப் மாதிரி கிடச்சிருக்கு. வேறு என்ன கேம் போடலான்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். கொஞ்சம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு பேசிக்லேருந்து ரோப்ளாக்ஸில் காசு இல்லாமல் விளையாட முடியும் அப்படின்றத அச்சீவ் பண்ணி காட்டுறோம். இப்போது இந்த ரோப்ளாக்ஸ் அப்படின்னாலே காசு, எல்லாருமே நினைக்கிறது காசு. இந்த ரோப்ளாக்ஸுன்றது காசு கேமு, காசு இல்லாமல் விளையாட முடியாது, காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. லெதரா என்ன பில்ட் பண்ணுவோம்? எதையாவது பில்ட் பண்ணுவோமா? ஏதோ நாங்கள் இது பில்ட்டு ஃபுட்டு போஷன் வாட் அப்படின்னு அவனுங்களே போட்டிருக்கானுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நானாங்க உங்கள்கிட்ட 100 200 காசாங்க கேட்டேன். இந்த லைக் பட்டனை மட்டும் லைக் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். மாஸ்டரி லெவல் அப் 33 போடு. இன்னி நம்ம வந்து வச்சுடுங்க. யூ ஓ ஆயோ வந்துட்டானுங்க. எப்படா மோப்ப முடிச்சிங்க?
அந்த சேனலில் ஒருத்தன் வந்து இது கொடுத்துருப்பான் ஃப்ரூட் நம்மளுக்கு. யாருன்னா என் கிளாஸ்மேட் தான். வந்து 2 ஃப்ரூட் கொடுத்துருப்பான். ஈகிள் ஒன்று, பிளேடு ஒன்று. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு ஈகிளே சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து இதில் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்துருக்காது. காரணம் இது கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு. வேரியஸ் பண்ணணும். நம்ம வந்து 50 லெவல் ஏற்றணும். இன்னும் 10 நிமிஷத்தில் 50 லெவல் ஏற்றணும். ஏன்னா ஆல்ரெடி 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் பாதி பேர் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து அடிப்பானுங்க. எங்க முதல்ல 6 தானே வந்துச்சு, இப்போ 8 காட்டுது. ஆனால் இப்போ வந்து நம்ம என்னன்னா இந்த லெவலை ஏற்றுறோம். இங்கேருந்து எப்போ மரணம் வந்துச்சு? வாடா 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 வாடா. Your campfire flame is extinguished. பார்த்துக்கோ. இன்னி நம்ம வந்து 50 லெவல் ஏற்றுறோம். 50 லெவல் ஏற்றுறது தான் நம்ம டார்கெட்டாக இருக்கு. 50 லெவல். ஐம்பதே லெவல். இப்போதைக்கு 33 லெவல் ஏறியாச்சு. இவன் அடிச்சிட்டோன்னா நம்ம வந்து எவ்வளோ லெவல் ஏற்றணும்? 2 லெவல் ஏறிடும். ஏங்க இந்த கோல்டு எம்எஸ்ன்னு ஒருத்தன் வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து எல்லாரையும் அடிச்சு விட்டுறான். ஆனால் இந்த கொஸ்டின் நம்மளும் கம்ப்ளீட் ஆக முடியுது. இப்போனா இன்னும் 3 லெவல் ஏறிடும். ஃபுல்லாக வலி.
வச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகாத காரணமே அவங்க. இப்போ வந்து 15 இருக்குது. 3 டிஃப்ரென்ஸ்னா 12 இருக்குது. அப்போ 6. ஓகேங்களா? 6 1 2 அவ்வளோதான். இன்னும் 2 ஐட்டம் முடிச்சிடலாம். உட்டு தாங்க கிடைக்குது. உட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? ரூட்ஸ் எவ்வளோ லெவல்? ஆஹா 40 லெவல். சரி, அப்போ இந்த 35 லெவல்லேருந்து இந்த வீடியோவை வைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணாதவங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவரை அடிச்சுட்டு நம்ம இந்த இதோட முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ டைம் ஆகுது. இவனை அடித்ததோட இந்த வீடியோவை வைண்ட் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட சாயந்தரம் ஒரு வீடியோ போடுவேன். பெர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 3 வீடியோ. ஸோ இவங்கிட்ட சாவலான் இருக்கேன். வந்து பிளேடு சார். இவனும் ஒரு பாஸ். நம்ம கொரில்லா கிங்னு ஒருத்தனை அடிச்சிருப்போம். அவ்வளோதான். ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் குட்டி கேமர் ஆலம்.